பத்தியா அங்க ஒரு ப்ளூ கலர் பில்டிங் தெரியுதுல்ல, அதுக்கு பின்னாடி இருக்கிறது தான் எங்க வீடு. அந்த ப்ளூ பில்டிங் எங்க வீடு மறைச்சிச்சு இல்ல, எங்க வீடு நல்லா தெரியும். ஆமா ஆமா சரியா சொன்னேன். அதை தாண்டி இருக்கு பத்தியா ஆரஞ்சு கலர் பில்டிங், அதுக்கு பின்னாடி தான் எங்க வீடு இருக்கு. அங்க பாருங்க, நான் விளையாடுற கிரவுண்ட் தெரியுது. ஆமா அது நல்லா தெரியுதுல்ல. ஆமா ஆமா அந்த கிரவுண்ட் ரொம்ப பெரிய கிரவுண்ட் இல்ல, அதான் இங்க இருந்து பார்த்தா நல்லா தெரியுது. இப்ப நம்ம தெரு நல்லா தெரியுது. இங்க இருந்து பாக்குறப்ப எல்லாம் குட்டி குட்டியா இருக்குல்ல. ஏண்டி நம்ம தான் இருக்கல ஹைட்டான இடத்துல இருக்கோம் அப்ப ஊர்லயே. இப்ப இங்க இருந்து பாக்குறப்போ எல்லாமே சின்னதா தாண்டி தெரியும். அங்க இருந்து பாக்குறவங்களுக்கு நம்ம கண்ணிலே தெரிய மாட்டோம். எனக்கு ஒரே குஷியா இருக்கு. நம்ம தான் ஊர்லயே ஹைட்டான இடத்துல நிக்கோம். அடியே இங்க பாருங்க, அதான் என்னோட காலேஜ். எப்படி தெரியுதா? அங்க நேம் எழுதி இருக்கு பாருங்க. ஆமா தெரியுது தெரியுது. அக்கா நெசமாவே உங்க காலேஜ் ரொம்ப பெருசா இருக்குக்கா. ஆமா சூப்பரா இருக்குங்க காலேஜ். அடியே எம்பிட்டு நேரம் அங்கேயே இருப்பீங்க? போற வரவங்களுக்கு வழிய விடுங்க, படிக்கட்டுல இருந்து உருண்டாதீங்க. சித்த இங்க வந்து உட்காருங்க. அந்த வரோமா, இங்க இருந்து போகவே மனசு வர மாட்டேங்குது. இனிமே அடிக்கடி இங்க வரணும். தாரக்குட்டி இடம்லாம் சுத்தி பாத்தியா? உனக்கு பிடிச்சிருக்கா? பெரியம்மா சூப்பரா இருக்கு. இனிமே நம்ம இங்க அடிக்கடி வரலாம். வரலாம் வரலாம், லீவ் விடுறப்பெல்லாம் வரலாம் சரியா? ஆனா நல்லா படிக்கணும் சொல்லிட்டேன். ஏ வசந்தி, இந்த பிள்ளைகள்லாம் அழைச்சிட்டு வரதா தெரிஞ்சிருந்தா முன்னமே வீட்டில் ஏதாவது சாதங்க ஏதாவது கிளறி எடுத்துட்டு வந்திருக்கலாம். திடீர்னு இவங்க வந்த வசி ஒன்றும் செஞ்சு எடுக்க முடியல. இல்லைன்னா இப்படியே ஒரு படிவாரமாக உட்காந்து இந்த கல்லில் சாப்பிட்டுட்டு போனால் செம்மையாக இருக்கும்ல. இப்போ சரியா சொன்னீங்க. நாங்கள் சின்ன வயசில் இருக்கவெல்லாம் அப்படி தான் வருவோம். எல்லாரும் பேசி வச்சுக்கிட்டு ஆளுக்கு ஒன்றா சிந்தி எடுத்துகிட்டு வந்து இப்படி மேலே மேலே உட்காந்து நல்லா சாப்பிட்டுட்டு அப்படியே திருப்தியாக கிளம்பி போவோம். இப்போ நானே சொல்ல மறந்துட்டேன். ஆமாக்கா, வீட்டிலேருந்து கிளம்புறதுக்குள்ளே போதும் ஆயிடுது. எங்கள் இதில் இந்த இதெல்லாம் யோசனை வருது. இப்படி தனியாக வந்து உட்காந்தாதான் இந்த யோசனையெல்லாம் வருது. சரியே சொன்னேன். ஏம்மா எனக்கு வயிறு பசிக்கு. அப்படியா? சரி சரி, அரைச்சரை பண்ண தேங்காய் இருக்கு, ஆளுக்கு ஒரு பருத்தை எடுத்து சாப்பிடுங்க. பரிசி அடங்கிடும். அப்படியே வீட்டுக்கு கிளம்புவோம். ஏம்மா அதெல்லாம் வேணாம், எனக்கு சாப்பிட ஏதாவது பண்டம் வாங்கி கொடுமா. இங்கே பற்றியா சைடில் கடையெல்லாம் இருக்கு. நல்லா இருக்கே. கூட்டிகிட்டு வரப்ப என்ன சொன்னேன்? ஒன்றும் கேட்கக்கூடாதுன்னு சொன்னேன்ல. சரி சரி மண்டையாட்டு தானே அக்காவும் தங்கச்சி வந்தீங்க. இப்போ வந்து அதை வாங்கி கொடு இதை வாங்கி கொடுன்னா இதெல்லாம் சரியில்லை பார்த்துக்க. எம்மா தாக அடிக்குதுமா, ஒரு ஜூஸாவது வாங்கி கொடு. ஆமாம்மா எனக்கும் தாக அடிக்கு. தாக அடித்து தண்ணி வந்து குடிங்க. இதுக்குன்னு ஜூஸு கீஸுன்னு போனான்னு வையேன், ஒரு ஜூஸு 80 ரூபா 90 ரூபா சொல்லுவானுங்க. இங்கே இருக்க கடைகள்லாம் காசு கூட இருக்க முடியும். ஏம்மா இங்கே வந்து குடிச்சாதாமோ ஒரு ஹாப்பியாக இருக்கும். வாங்கி கொடுமா. அம்மா பாட்டி தான் 100 ரூபா கொடுத்தாங்கல்ல, அதில் எனக்கு அக்காவுக்கு ஏதாவது வாங்கி கொடு. பாத்தியாவுமா, இவளுக்கு இந்த வயசுல எம்பிட்டு கணக்காக இருக்காங்கன்னு அத்தை 100 ரூபா கொடுத்து பிள்ளைகளுக்கு ஏதாவது வாங்கி கொடுன்னு சொன்னாங்க. எம்பிட்டு கணக்காக ஞாபகம் வச்சு கேட்குறாளுங்க பத்தியா? சரி சரி விடுங்கக்கா, எல்லாம் சின்ன பிள்ளைங்க தானே. வந்த இடத்துல ஏதாவது வாங்கி தரணும்னு நினைக்கிறது இயல்புதான். ஏதோ ஒன்று வாங்கி தந்தா சரி. ஆளுக்கு ஒரு ஜூஸை வாங்கி கொடுங்க, சாப்பிட்டோம். சரி சரி, ஆளுக்கு ஒரு ஜூஸு தான் வாங்கி தருவேன். அமைதியாக குடிச்சிட்டு வீடு வந்து சேரணும். அப்புறம் அது வேணும் இது வேணும்னு கேட்டீங்க, நான் மனசியாக இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். சத்தியா சதீஷ் செம்புட்டு அழகா சொல்கிறான்னு அவனுக்கு மட்டும் வாங்கி தராதீங்க, எங்களுக்கெல்லாம் வாங்கி கொடுங்க. உங்களுக்கெல்லாம் குடிக்கிறப்ப அவன் என்ன வாயை பாப்பானே? எப்படி இருக்கா பாரு இவன். சரி சரி, நான் போய் 4 ஜூஸை வாங்கிட்டு வரேன். ஏக்கா 4 3 7 வாங்குங்க, எல்லாரும் சேர்ந்தே குடிப்போம். அப்புறமா எம்பிட்டு ஆகுதுன்னு பார்த்து ஆளுக்கு பிரிச்சுக்குவோம். அப்படி சொல்றியா? சரி 7 வாங்கிட்டு வரேன். கொடுங்க, நான் போய் வாங்கிட்டு வரேன். அடே எல்லாத்தையும் ஒரு நாளில் தூக்கிட்டு வர முடியாது, கீழே கீழே போட்டுருவேன். பேசாம நானும் வரட்டுமா? 2 பேருமே வாங்கிட்டு வருவோம். சரி வாங்கம்மா. எல்லாம் இங்கே இருங்க, நான் போய் ஆளுக்கு ஒரு ஜூஸை வாங்கிட்டு வந்துடுறேன். சரி போயிட்டு வா தரோசா. இல்லைன்னா சதீஷ் மாதிரி இருக்கணும். எப்படி கூட கூட ஒத்தாசையா இருக்கான். இவளுக்கு தான் இருக்காளுகளே. அவன் நடிக்கான். இப்ப ஜூஸ் வேணான்னா இப்ப முதல்ல ஜூஸ் வாங்க ஓடுறான். இவனை பத்தி எங்களுக்கு தானே தெரியும். திவ்யாக்கா சொல்றது கரெக்டு தான், இவன் நல்ல நடிப்பான். டி நம்ம எல்லாம் சேர்ந்தீங்க செல்ஃபி எடுக்கலாமா? வாவ் சூப்பர் சூப்பர் ஐடியா. நீங்க 3 பேர் வரிசையா நில்லுங்க, சித்தி உங்களை போட்டோ எடுக்கேன். தேங்க்ஸ் சித்தி, நானும் போய் அந்த கம்பி வர நிற்கேன். போய் நில்லுங்க. ஏக்கா சத்த இருங்க வரேன். சித்தி வரப்பே கேமராலாம் எடுத்துட்டு வந்துட்டீங்களா? ஆமாம் திவ்யா பாப்பா, வரப்பே சித்தி எப்போதும் முன்னேற்பாடோட தான் வருவேன்.
எல்லாம் கரெக்டாக இல்லைங்க. நான் உங்களை அப்படியே ஃபோட்டோ எடுத்து போடுறேன். சரி சித்தி. அப்படியே நான் போட்டிருக்க ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக கவர் ஆகணும். அப்படியே பேக்ரவுண்டு மொத்த ஊரும் தெரியுது பார்த்தீங்களா, அதையும் சேர்த்து நல்லா கவர் பண்ணி எடுங்க. இதெல்லாம் நீ சித்திக்கு சொல்லணுன்னே இல்லை, சித்தி சூப்பராக பண்ணி விடுவேன். எல்லாம் சிரிங்க பார்ப்போம். சீஸ். எடுத்தாச்சு. சரி உமா காட்ட ஃபோட்டோ எப்படி வந்திருக்குன்னு பார்க்க. பாருங்கக்கா பாருங்க, நல்லா பாருங்க ஃபோட்டோ எப்படி இருக்கு. அருமையாக இருக்கே. பிள்ளைங்க 3 அம்புட்டு அழகாக இருக்கு. அப்படியே இந்த மணியை மட்டும் நடுவில் இருக்கால, அவளை மட்டும் தனியாக ஒரு ஃபோட்டோ எடுத்து கொடு. எதுக்குக்கா? நாளை பின்ன மாப்பிள்ளை வீட்டில் ஃபோட்டோ கேட்டு நம்ம திணற வேணாம் பாரு. இந்த பாவாடை சட்டையில் நல்லா இருக்கா, இந்த தாவணியிலே ஒரு ஃபோட்டோ பிடிச்சிரு, அது மாப்பிள்ளை வீட்டுக்கு கொடுத்துக்கலாம். ஓஹோ, நீங்கள் அப்படி வரீங்களா? சூப்பர் சூப்பர். நான் எடுத்து தரேன். மாப்பிள்ளை வீட்டுக்கு தானே, நான் எடுத்து தரேன். அம்மா எனக்கெல்லாம் கல்யாணம் இப்போதைக்கு வேணாம். நான் வந்து எத்தனை வாட்டி உங்கள்கிட்ட சொல்கிறது. நாங்களும் இப்படிலாம் சொன்னவங்க தான். பேசாமல் ஃபோட்டோக்கு போச கொடு. நல்லா படித்து முடித்து வேலைக்கு போய் உங்கள் கூட தான் இருப்பேன். மாப்பிள்ளை வேணா வந்து என் கூட இருக்கட்டும். இப்பெல்லாம் நாங்களும் பக்கமாக வசனம் பேசினவங்க தான். ஆனால் நடைமுறைக்கு அதெல்லாம் ஒத்து வராது. யாராவது பிடிச்சி கட்டி வச்சுருவாங்க. நான் இப்போ உங்கள் வீட்டில் வாழ்கிற மாதிரி தான். அப்படிலாம் இல்லை, நாங்களும் ஒத்துமையாக இருப்போம். ஆமாம் பார்ப்போம். சரி வாண்டுங்களாம் நகருங்க. நான் மணி அக்காவை ஃபோட்டோ எடுக்க போகிறேன். ஜூஸ் வாங்கியாச்செல்லாம் வாங்க. நான் போய் ஜூஸ் குடிக்க போகிறேன்ப்பா. நீங்கள் இவ்வளோ ஃபோட்டோ எடுங்க, நானும் வரேன். நீ அப்படியே சிரிச்ச மகமாரு. சித்தி ஒன்று ஒரு ஃபோட்டோ எடுத்து போடுறேன். சரி சித்தி எடுங்க. மாப்பிள்ளை வீட்டு கொடுக்கலனாலும் நம்ம வீட்டிலே ஃப்ரேம் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்மைல் ப்ளீஸ். இங்கே பாருங்க. ஃபோட்டோ நல்லா அருமையாக வந்திருக்கு. இந்த ஃபோட்டோவே மாப்பிள்ளை வீட்டு கொடுக்க சரியா இருக்கும். மாப்பிள்ளை வீடுன்னு சொன்னால் வேணாம்னு சொல்லிட்டு இப்போ சிரிக்கிறத பாருங்க, எப்படி வெக்கப்படுறா. நீ வெக்கமா? வாங்க சித்தி, நான் போய் ஜூஸு குடிக்க. காலங்காலத்தில் இவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி அனுப்பிடணும். அப்போ தான் பெத்த கடன் தீரும். ஏக்கா கொஞ்ச நேரம் பிள்ளைங்க நம்மளோட இருக்கட்டும். படித்து முடிச்சு அவள் சொன்ன மாதிரி ஒரு வேலைக்கு போயிட்டு அப்புறமா கல்யாணத்துக்கு தேதி பிடிச்சிக்கலாம். நல்ல வரணும் வரும். பார்ப்போம். அவள் தலையில் என்ன எழுதியிருக்கோ. நல்ல வரணும் வந்தால் முடிச்சிடலாம், இல்லைன்னா அது மாதிரி வேலைக்கெல்லாம் போயிட்டு பண்ணிக்கலாம். பார்ப்போம். அடே சதீஷ், சீக்கிரம் வா. யானை உள்ள போகுது, அதுக்குள்ள ஆசீர்வாதம் வாங்கிடலாம். ஆமாப்பா, நாங்கள் தான் வாங்கிட்டோம், நீ மட்டும்தான் வாங்கல. சீக்கிரம் வா. அண்ணே நீயும் போய் வாங்கலாம்ல. நானெல்லாம் ஒன்றும் பண்ணாதுனே, போ. ஆமாண்டா சதீஷ், போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வா. நாங்கெல்லாம் போய் ஆளுக்கு 5 ரூபா கையில் காசை கொடுத்தோம். அது தன்னோட தும்பிக்கையான தலையில நல்ல ஆசீர்வாதம் பண்ணுச்சு. நீயும் போய் ஒன்று வச்சுட்டு வா. அதெல்லாம் உங்களை மாதிரி சின்ன பிள்ளைங்க பண்றது. நான்லாம் பெரியவன், நான்லாம் போகணும் இல்லை. உனக்கு யானைன்னா பயம் அப்படி தானே? எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? அதான் நீங்க இருந்து நகரவே மாட்டேங்கிற. திவ்யாக்கா நீங்க சொல்றது சரிதான். அவன் யானைக்கு தான் பயப்படுறான்னு நினைக்கிறேன். எனக்கு பயம்லாம் ஒன்றும் கிடையாது. அப்படியா? அப்பவே ஆசீர்வாதம் வாங்கு. அதெல்லாம் வாங்க முடியாது, அது ஏன் விருப்பம். சரியான பயம் தான் உங்களுக்கு. பயம் வந்த இடத்துல என்ன சண்டை? ஆமா, இவ பெரிய தைரியசாலி. ஒன்னு கிண்டல் படம் வந்துட்டா. நைட்டு 10 மணி ஆனா பாத்ரூம்க்கே நான் தான் துணைக்கு போகணும். இவ ஒன்னு கலாய்க்கிறாள. எம்மா வாய் அடங்குடி. போங்க, ஏதாவது சண்டை போட்டுக்காம போய் வண்டியில ஏறுங்க. ஒரு இடத்துக்கு வந்தாலும் சண்டை போடாம இருக்கிறது இல்லை. ஆளாளுக்கு மாற்றி ஒம்பழுத்துக்கிறது. என்ன பிள்ளைகளோ நீங்க, போங்க. ஐயா சதீஷ் கோச்சுக்காத. அவ ஏதோ சின்ன பிள்ளை தெரியாம பேசிட்டா. நீ ஒன்றும் மனசில் வச்சுக்காத. போய் வண்டியில் ஏறு. உங்களுக்காக தான் பாரு. இவளுக்கு வர வர வாய் அதிகமாகிட்டே போகுது. எல்லாரையும் ஒம்புக்கு இழுத்துக்கிட்டே அலையா. இருக்கட்டும், வீட்டுக்கு போய் பேசிக்கிறேன். எல்லாத்தையும் கிளவி கொடுக்குற இடம் தான். இவளை இப்படியே விட்டால் சரி வராது. 2 தட்டு தட்டி தான் வைக்கணும்.